அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உதயா. ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருவாடானை தொகுதியில் வெல்லப் போவது யார்? ஏற்கனவே 4 முனை போட்டின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது. எல்லா கட்சியுமே பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமாக. இதில் வேறு தவேக தலைவர் விஜய் அண்ணா 4 முனை போட்டிகளில் 40 முனை போட்டியாக இருந்தாலும் சரி, ஆனால் வெல்றது நாங்கள் தான் அப்படின்ட்டு அவர் பிரச்சாரத்தை அங்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. ஆனால் திருவாடானை தொகுதியை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டியும் இல்லை, 40 முனை போட்டியும் இல்லை, இருமுனை போட்டி தான். ஒன்று டிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கே, 2 பேரில் யாராவது ஒரு ஆள் தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே அந்த தொகுதியை பிடிக்கணுன்றதுக்காக அவங்கவுங்க பிரச்சாரத்தில் பயங்கரமாக போய்கிட்டு இருக்காங்க. டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணியில் அண்ணன் கருமாணிக்கம் அவர்களை வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. இங்கிட்டு ஏடிஎம்கே பாஜக கூட்டணியில் அக்கா கிருத்திகா முனியசாமி வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. கிருத்திகா முனியசாமி அக்கா மாபெரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லா மாவட்டத்தில் தொகுதியையும் கம்பேர் பண்ணி இப்போ திருவாடானை தொகுதியோட கம்பேர் பண்ணி பார்க்கல. திருவாடானை தொகுதி பின்தங்கிய தொகுதியாக தான் போய்கிட்டு இருக்குது என்னையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா திருவாடானை தொகுதியில் ஆர்எஸ் மங்கலம்ன்ற ஊர் வளர்ந்து வர்ற நகரத்தில் ஒரு பெரிய நகரமாக போய்கிட்டு இருக்குது. முதல்நிலை பேரூராட்சி அந்தஸ்தும் பெற்றிருக்கு. ஆனால் அங்கே சரியான பேருந்து வசதிகள் இல்லை. இப்போ ஆர்எஸ் மங்கலத்துலேருந்து மதுரைக்கு போகணும்னா மக்கள் 1 மணி நேரம் பஸ் ஸ்டாண்டில் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. இது எல்லோரும் சரி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருமே அந்தளவுக்கு சரி பண்ணுறதும் இல்லை. ஏன்னா மக்கள் இங்கிட்டு தொண்டி போய் போகிற மாதிரி இருக்குது, இல்லைன்னா ராம்நாடு போய் போகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஆரம்ப சுகாதார நிலையம் அதுவும் தரம் உயர்த்தி கொடுக்கணும். ஏன்னா மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட போய் உடனே ராமநாதபுரத்துக்கு போகிற மாதிரி தான் இருக்குது. இப்போ பகல் நேரமாக இருந்தால் போயிடலாம், இரவு நேரத்திலலாம் மக்கள் என்ன பண்ணுவாங்க? அதனால் இந்த ஆர்எஸ் மங்கலத்துக்கு தேவையானதெல்லாம் நம்மளுடைய வேட்பாளர் ஜெயிச்சா மட்டும்தான் நம்ம கேட்டு நம்ம பெற முடியும். இன்னும் கல்லூரிக்கு போகணுன்னா இங்கிட்ட தேவகோட்டை போகணும், காரைக்குடி போகணும். ஆர்எஸ் மங்கலத்தை ஊர் தான் வளர்ந்துருக்குன்னு ஒழிய அங்கே அடிப்படை தேவைகள் மக்களுக்குன்னு எதுவுமே கிடையாது. இன்றைக்கி சொல்லப்போனால் தமிழகத்திலேயே 2வது பெரிய கண்மாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ராஜசிங்கமங்கலம் கண்மாய் தான். நார பறக்க முடியாத 48 மடை கொண்ட கம்மாய்னா அது ஆர்எஸ் மங்கலம் கம்மாய் தான். இன்றைக்கி அந்த கம்மாயை போய் பாருங்கள். அந்த காடு மண்டி போய் அவ்வளோ நிலைக்கு இருக்குது. அந்த காடுகள்லாம் அகற்றிட்டு அந்த மாமரத்து சீரமைப்பு பணி பண்ணால் பக்கத்தில் இருக்க கிராமங்கள் எல்லாம் விவசாயிகள் எல்லாம் நல்லா செழிப்போடு இருப்பாங்க. ஏன்னா தண்ணி அவங்களுக்கு தேவையான தண்ணியை கம்மாயில் தேக்கி வச்சுக்கிறலாம். கம்மாயை தூர் வாரி வச்சுக்கிட்டால் இன்னும் ஆழமாகும். தண்ணியும் கொஞ்சம் பெருக்கி வச்சுக்கிட்டால் விவசாயத்துக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படும். பார்ப்போம் இந்த முறை யார் ஜெயிக்கிறா என்னன்ற பார்ப்போம். எந்த வேட்பாளர்கள் வந்தாலும் நம்மளுடைய கோரிக்கையை நம்ம கண்டிப்பாக நம்ம செய்யணும், நம்ம சொல்லணும். சொன்னால் தான் நம்மளுடைய திருவாடானை தொகுதியும் எல்லா தொகுதியோடவும் நம்மளுடைய திருவாடானை தொகுதியும் ஒரு வளர்ச்சி தொகுதியாக வரும். பார்ப்போம் மக்கள் இந்த முறை யாரை தேர்ந்தெடுக்கிறான்னு பார்ப்போம். மக்கள் மனசில் யார் இருக்கான்னு. நன்றி, வணக்கம்.